எச்சரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, எச்சரிப்பு. தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, எச்சரிப்பு. எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்கிற காரியத்திலே நம்ம எச்சரிக்கையாக வாழணும். பார்த்துக்கணும். ஏதோ மனம் போன போக்கில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பேச்சில் ரொம்ப கவனம். எதை எப்படி பேசணும் எதை இப்படி பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கி மத்தியிலே சொல்லப்படுற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், நாம் எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது, எப்படி எச்சரிக்கையான வாழ்க்கையை வாழ்வது. உபாகமம் 6:12 வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை மறக்காமல் வாழணும். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு மனமோன போக்கில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் நாம் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி போட்டிருக்கணும், நீ அடிமையாக ஒரு காலத்தில் அடிமையாக வாழ்ந்த, ஒரு காலத்தில் நெருக்கப்பட்டு வாழ்ந்த, ஒரு காலத்தில் நிந்திக்கப்பட்டு வாழ்ந்த, ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டு வாழ்ந்த, ஒரு மனுஷனை உன்னை மதிக்காமல், ஒரு மனுஷனை உனக்கு ஒரு நல்லது செய்யாமல் தள்ளப்பட்டு கிடந்த. ஆனால் கர்த்தர் உன்ட்ட உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரு. அதான் கர்த்தர். அதாவது நீ எகிப்தில் நீ அடிமையாக இருந்தது என்ன செஞ்சிடாத, மறக்காமல் இந்த பூமியில் வாழு. திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்குன்னு கேட்டா, கர்த்தரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சுகமா இருப்பது அவருடைய கிருபை. நீ குடும்பத்தில் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறது அவர் கிருபை. ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கு அவர் கிருபை. நம்ம போகும்போது வரும்போது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அவர் கிருபை. ஆனால் அவரை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருக்கணுமா. நம்ம பாட்டுக்கு அவரை மறந்துட்டு எனக்குன்னு கம்மெண்ட் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன செய்யணும், நம்ம நன்றி சொல்லணும், மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும். இதில் ரொம்ப 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 கவனமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். எச்சரிக்கையான வாழ்க்கை வாழணும். எதில் எச்சரிக்கையாக இருக்குன்னு கேட்டால், அவர் எந்த நாளும் மறக்கக்கூடாது. நைட்டு படுக்கும்போது அவர் நினச்சி மகிமைப்படுத்தி துதிச்சு நன்றி சொல்லணும். காலையில் எந்திரிச்சு அவருக்கு ஸ்தோத்திரம் போடணும், அவருக்கு மகிமை செலுத்தணும். இந்த நாள் நம்முடைய கருத்தில் கொடுக்குறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதில் டெய்லி அவரை நினைக்காம இருக்கக்கூடாது. அவர் மட்டும் மறக்கவே கூடாது. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஸ்திரீயானவன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா அல்லவா. அப்படின்னா எதில் எச்சரிக்கையாக இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருங்க. நாம் வாழ்வது அவரால், இருப்பது அவரால், நிற்பது அவரால். அதனால் அவரை எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடவே கூடாது, மறக்கவே கூடாது. மறவாதபடிக்கு எச்சரிக்காரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்குறேன். என்ன கட்டளை கொடுத்துருக்குறேன்னா, செய்யி அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்துருக்குறேன், செய்யாத அப்படிங்கிற கட்டளை கொடுத்துருக்குறேன், போ அப்படிங்கிற கட்டளை கொடுத்துருக்குறேன், நீ போகாத அப்படிங்கிற கட்டளை கொடுத்துருக்குறேன், எதை பேசணும்னு கட்டளை கொடுத்துருக்குறேன், எதை பேசாத அப்படிங்கிற கட்டளை கொடுத்துருக்குறேன். ஆனால் இதில் நீ சரியான முறையில் கையாண்டு அதை வாழ்வதுக்கு என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், அவர் கற்பனை கட்டளையை கையாண்டு கடைபிடித்து வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைனா ஒரு கவனம், ஒரு பயத்தோடு அவரை சேவிக்கணும். இன்றைக்கி கர்த்தரை துதிப்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும், கர்த்தரை ஆராதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், ஞாயிறு வழிபாடில் ஆராதிக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்த்தீங்கன்னா இந்த கனாண்டு அசால்ட்டாக வர்றாங்க தேவ பிள்ளைங்க. ஒரு கவனம் இல்லை, ஒரு கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. இன்றைக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் அல்லவா, கர்த்தரை துதிக்கிற நாள் அல்லவா, கர்த்தருக்கு நன்றி சொல்கிற நாள் அல்லவா. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படபடன்னு எந்திரிச்சு டக்குன்னு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி சர்ச்சுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படியே 8 மணி வரைக்கும் தூங்குறது. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தரை வழிபடுறதுக்கு 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, நீ லீவு தானே அப்படின்ட்டு. அப்போ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜீவனை கொடுத்த, வாழ்வு கொடுத்த, உயிரை கொடுத்த அந்த ராஜாவுக்கு நேரத்தை கொடுக்க டைம் இல்லை. அன்றைக்கி தான் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க.
இது வந்து கர்த்தருடைய கோபாங்கனிக்கு நம்ம ஆளாகிறதுக்கு ஆளாகிடக்கூடாது. வேலைக்கு போகிறதுக்கெலாம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு டக்குன்னு கிளம்பி போயிடுறோம், ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போயிடுறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் மட்டும் 8 மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்ட்டு அசால்ட்டாக. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து 6 மணிக்கு எந்திரிச்சு டக்குன்னு கிளம்பி 9 மணினா டக்குன்னு எல்லோரும் என்ன செய்யணும், உள்ளே இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரை தேடுவதில் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் பார்த்துக்கணும். நம்மள தேடுவது கிடையாது. கர்த்தரை எல்லாமே லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறோம். கர்த்தரை ஃபஸ்ட்டாக வைக்கிறது கிடையாது. ஒரு வேலையை ஃபஸ்ட்டாக வச்சுருக்கிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு ஃபஸ்ட்டாக வச்சுருக்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டாக வச்சுருக்கிறோம், சொந்தக்காரங்களை பார்க்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டாக வச்சுருக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுவதில் ஃபஸ்ட்டாக யாரும் வைக்கலை. கர்த்தரை லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே, கடவுளை தேடணுமே, கர்த்தரை ஆராதிக்கணுமே, அவருக்கு நன்றி சொல்லணுமே அப்படிங்கிறத அது கடைசியில் என்ன செஞ்சுருக்கிறோம், வச்சுருக்கிறோம். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்வது அவர்னால. அதனால் அவரை தேடுவதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நம்ம எச்சரிக்கை ரொம்ப எச்சரிக்கை. அசால்ட் இருக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்குன்னு, உலகத்தில் என்ன சம்பவம் வரப்போகுது என்னன்னு தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள் இன்றைக்கி வந்து கர்த்தரை தேடுவதில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. கர்த்தரை மையப்படுத்தவில்லை, கர்த்தரை ஆராதிக்கலை, எல்லாமே அவர் கர்த்தரை பின்னாடி தான் வச்சுருக்கிறாங்க, முன்னாடி வைக்கல. உலகத்துக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு கல்யாணம் காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் கர்த்தரை முன்னாடி வைக்கிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை வேணால் எப்படா செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரும், கர்த்தரை மையப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள் இல்லை. அதனால தான் அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க, கர்த்தரை பின்னாடி வச்சுருக்கனால தான் கர்த்தரை அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க பார்த்துக்கொள்ளுது. ஆனால் எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம கர்த்தரையே தேடி வச்சுக்கிட்டோம்னா அவர் நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலம் துணையமாகவும் அடைக்கலமாகவும் கேடகமாகவும் இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கர்த்தரை தேடுவதில் கர்த்தரை மறக்காதபடி நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், எச்சரிக்கை. இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தரை மறந்தே போயிடாதீங்க. அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். எந்த சூழ்நிலும் அவர் மறந்து வாழ்ந்துடாதீங்க. அவரை நினச்சி வாழுங்க, அவருக்கு நன்றி சொல்லி வாழுங்க, சிந்தித்து வாழுங்க. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அனாதை சிநேகித்தவுடைய காரூணியத்தால் நம்ம மூடி இருக்கிறார். அவர் இருந்தவர், அவர் இருப்பவர், வரப்போகிறவர், இரட்சகர், மீட்பர், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர். இன்றைக்கி நம்மளோட ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. நினச்சி பார்க்குறோமா? நமக்கா சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்காரு. அவர் அதை நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போமே. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்தை வந்து கர்த்தரை எங்கே வச்சிருக்கிறோம்? முன்னாடி வச்சுருக்கோமா, பின்னாடி வச்சுருக்கிறோம்? அவரை முன்னாடி வச்சுருந்தா கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தரை ஆராதிப்பதில்லை, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி வருவோமே. இன்றைக்கி அப்புறப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. தேவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, விசுவாசிகள் கர்த்தரை தேடுவதில் ஓடி வரணும், கர்த்தரை ஆராதத்தில் ஓடி வரணும், கர்த்தரை மையப்படுத்தல ஓடி வரணும். அசால்ட்டாக எனக்கு நான் போவேன் பெண்டு அசால்ட்டாக வர்றான். ஆராதிக்கும் முன்னாடி கர்த்தரை வந்து உட்காந்துருவார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கடைசியில் வச்சுருக்கிற அன்பார்ந்தவர்களை, இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து நம்மளை கோவப்படக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை வாழணும். அவரை மறந்துடக்கூடாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வந்தீங்கன்னா அவரை மறக்காமல் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீ லேட்டாக வந்து அசால்ட்டாக எனக்கு நாடு பைய ஆடி அசைஞ்சு ஆமை போல் வந்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. அவரை வந்து மறந்து தான் வாழ்கிறதா அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏதோ கடமைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் செய்வோம், 1 ஹவர் தலையை கட்டி வருவோம், அது அல்ல. உண்மையாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், உண்மையாய் கர்த்தரை ஆராதனை செலுத்தணும், உண்மையாக அவருக்கு நன்றி சொல்லும்போது கர்த்தர் உங்களை மாத்திரமில்லை, உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்து 2வதாக மத்தேயு 24:4 எந்த காரியத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் என்று கேட்டால் மத்தேயு 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஒருத்தரும் உங்களை என்ன செஞ்சக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. வஞ்சித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. வஞ்சிக்கிறதுனா ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுன்னு கண்டிப்பாக உட்காரக்கூடாது. அடுத்தவர்கள் வஞ்சியாதபடிக்கு உங்களை வந்து ஏமாத்திடக்கூடாது யாரும். ரொம்ப விழித்திருந்து வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதைங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறவர் தான், நன்மை செய்கிறவர் தான். ஆனால் கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருந்து வாழுங்கள், ஜாக்கிரதையாக வாழுங்கள்ங்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அதனால் அன்பார்ந்தவர்களே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து மார்க்கு 13:7 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள்,
இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருங்க? எந்த காரியத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கலங்காம இரு, கலங்காத, வேதனைப்படாத. யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விக்கு படுவ, பட் ஆனால் அது முடிவு என்ன செய்யாது, உடனே வராது. இதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எப்படி இங்கே அங்கே நடக்க போது, இங்கே இப்படி நடக்க போது, இங்கே இயேசு வரார், அங்கே இயேசு உட்காந்துருக்கிற அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் எது உண்மையான வார்த்தைங்கிறத கவனித்து வாழக்கூடிய ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். இன்னொரு வசனம் பாருங்கள், 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அதாவது வஞ்சகக்காரர்கள் வருவார்கள், அவர்கள் பக்கத்தில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி, நீங்கள் இழுப்புண்டு உறுதியிலிருந்து விலகி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப ஒரு கவனமான வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி வஞ்சகத்தை பேசி இன்றைக்கி அவர் பக்கம் திரும்பிறாங்க நிறைய பேர். இயேசுக்கிட்ட வந்தவங்க எத்தனை பேரோ பின்மாறி போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் அந்த வஞ்சகமான வார்த்தைக்கு பேசி இழுப்புண்டு போகிறார்கள். எபிரேயர் 3:12 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் பாருங்க எதுல எச்சரிக்கை சொல்றாரு. அதாவது எப்படி போட்டிருக்குன்னா, உங்களை வஞ்சியாதபடி, திருப்பி சொல்லுங்க பாப்போம். சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான பொல்லாத இருதயம் இருக்கிறது. உங்களை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, இயேசுக்குள்ளே இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த காரியம் நடக்கலை, அந்த காரியம் நடக்கலை, அதனால் நீ இங்கிட்டு வா, இயேசு ஒரு காரியம் சாதிக்க முடியாது, ஏன்னா நீ இந்த பக்கம் வா உனக்கு அது கிடைக்கும், நீ அந்த பக்கம் வா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விலகுவதற்கு அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். பொல்லாத இருதயம் நம்ம இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. அதில் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இயேசுவை விட்டு விலகக்கூடிய இருதயம் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், ஒதுங்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இதனால தான் இன்றைக்கி நம்ம தோற்று போன வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஒரு கஷ்டம் வந்தால் போதும், ஒரு நஷ்டம் வந்தால் போதும், ஒரு போராட்டம் வந்தால் போதும், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கர்த்தர் அந்த நேரம் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பரிசு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அதில் பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் ஜீவனை எடுக்க மாட்டார், உனக்கு எந்த பிரச்சனையும் அனுமதிக்க மாட்டார், பாதுகாப்பு தருவார். நீ அந்த கஷ்டத்தில் அவரை சார்ந்திருக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் தான் எனக்கு முதல்ல முடிவும், அவர் தான் எனக்கு ஆதி அந்தமும், அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற உறுதி மனப்பான்மை நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இயேசுவை விட்டு விலகுக்கு உண்டான பொல்லாத சிந்தனை நம்ம இதயத்துக்குள்ள வரக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை ஒதுக்குறது தவறு. எத்தனையோ பேர் ஞானசனம் எடுத்தவங்க திருமண காரியம் நடந்திருக்கிறது, கற்பத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறாரு, கடம்பிரசன் அடைஞ்சிருக்கு, எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அதை நினச்சி பார்க்குறதில்ல, அந்த நன்மையை அந்த உதவியை நினச்சி பார்க்குறதில்ல, மறந்துடுறாங்க. அன்பார்ந்தவர்களே, தவறு. அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிஷன் போடுறார். மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி கர்த்தரை நம்ம சார்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தரை நினைத்து வாழ்ந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தர் அதாவி சொல்கிற, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, அவர் செஞ்ச நன்மைகள் என்ன செய்யாத, மறந்துடாத. இப்போ என்னை எடுத்துட்டால் கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கிறார், அதை மறக்கக்கூடாது. அந்த நன்றி இருதயம் வேணும். இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா அவர் கிருபை தான், நான் நடக்கிறேன்னா அவர் கிருபை தான், அவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. குப்பையில் கிடந்த என்னை தூக்கி எடுத்து ராஜாக்களோட பிறப்புகள் அமர பண்ணியிருக்கிறாரு, இதை மறக்க முடியுமா? என்னத்தை கொண்டு வந்தேன், ஆனால் ஆண்டவர் இந்த அளவுக்கு வைத்து வச்சிருக்கிறாரு, அதை மறக்கலாமா? அநாதி சினைத்து காரியத்தால் மூடி இருக்கிறாரு, மறக்கலாமா? குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, மறக்கலாமா? பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, மறக்கலாமா? சந்ததியை கொடுத்துருக்கிறார், மறக்கலாமா? எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை மறக்கக்கூடாது.
அதனால் மறக்காமல் அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எபேசியர் 5:6. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி தேவ கோபாக்கினைக்கு ஆள் ஆகாத அளவுக்கு வீண் வார்த்தையினாலே மோசம் போகக்கூடாது. மோசம் எப்படி போகிறோம்? வீண் வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், அவிவிசுவாச வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், துரோகமான வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தையை பேசி தேவனுடைய கோபாக்கினைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆளாகக்கூடாது. அதனால் பேசுறதுல கூட எச்சரிக்கையாக பேசணும். நன்மையான பேச்சுகள் என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேசணும். ஒருவர் மனது புண்படும்படி ஒருவர் அழுக வச்சு பேசுவது அது தவறு, அது செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை என்ன செய்யுமா? கீழ்ப்படியாத பிள்ளை மேலே தேவனுடைய கோபம் வருமா? அப்போ தேவன் கோபம் நமக்கு வராத அளவுக்கு நம்ம எப்படி நடக்கணும்? எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்து என்ன சொல்லுது? இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் என்ன செய்யக்கூடாது? போக்காதபடிக்கு. இப்ப இங்க இருங்க, ஒரு தவறான இடத்துக்கு ஒருத்தன் கூட்டி போறான்னா அவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா ஆசை வார்த்தை காட்டுவான். என்ன இப்படி போட்டால் அப்படி கிடைக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுவான். நீ 1 லட்சம் போட்டேன்னா உனக்கு 3 லட்சம் கிடைக்குன்னு ஆசை வார்த்தை காட்டுவான். இதெல்லாம் வீணான வார்த்தை. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீணான வார்த்தையை கொட்டி நம்மளை மோசம் போக வைப்பான். பார்த்துக்கொள்ளுங்க. உனக்கு இந்த இடத்துல 1 லட்சம் பணம் கட்டினா உனக்கு மாதம் 10 லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டுவான். அதெல்லாம் வீண் வார்த்தைகள். அப்போ இந்த வீண் வார்த்தையை சொல்லி நம்மளை மோசத்துக்குள்ளே அநியாயத்துக்குள்ளே நடத்துவோம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போனா எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது சத்தியம் அப்படிங்கிற அறிஞ்சு நம்ம எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த காலத்தை ரொம்ப எச்சரிக்கையாக வாழணும். எத்தனை பேர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தெரிஞ்சு 5 லட்சம் கட்டு 10 லட்சம் கட்டு கட்டிட்டு அந்த பணத்தை கூட வாங்காமல் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நாட்டுக்கு போனீங்கன்னா மாதம் இவ்வளோ சம்பளம், இவ்வளோ சாப்பாடு அப்படின்னு அழகாக அந்த மனசு குளிர்படி பேசுவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் பணத்தை கட்டி முடிச்சோன்னே இந்த விசா வந்துடும், இந்த வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்காக போயிடுச்சு. நிறைய பணம் கிடைக்கல. அதுக்கு பேர் வஞ்சிக்கிறாங்க. அப்போ இதில் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் பேச்சு நல்ல பேச்சா கெட்ட பேச்சா அப்படிங்கிறதுல பேச்சை கவனமாக கவனித்து அதில் கூட ஒரு எச்சரிக்கையாக வாழக்கூடிய அந்த அறிவு ஆற்றல் நம்மளுக்கு கொடுத்துருக்குற. அவன் சொல்றதெல்லாம் நம்பிடக்கூடாது. இதில் நிறைய மக்கள் ஏமாந்துடுவாங்க. ஆனால் வாக்கு தத்துவத்தை என்ன செஞ்சுடுவாங்க? மறந்துடுவாங்க. கர்த்தர் வேலையை கொடுத்தாருன்னா நீ செலவில்லாமல் பணம் கட்டாமல் வேலையை கொடுப்பாரு. அதான் கர்த்தர் கொடுக்குற வேலை. நீ 5 லட்சத்தை கட்டிட்டு வேலையை வாங்கணும்னா அதில் கர்த்தர் கொடுக்குற ஒரு காரியம் கிடையாது. அப்போ அதில் தான் ஏமாந்து போகிறது. அதான் மனுஷர் பேசி வீணான வார்த்தைகள் ரொம்ப கவனம். வீண் வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. எச்சரிக்கையான வாழ்க்கை. இந்த காலகட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எச்சரிக்கையாய் வாழக்கூடிய காலகட்டம். நடப்பதில் எச்சரிக்கை, ஓடுவதில் எச்சரிக்கை, வேலை செய்வதில் எச்சரிக்கை, பேச்சில் எச்சரிக்கை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா காரியத்திலையுமே கவனமாய் எச்சரிக்கையாய் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்க பார்த்துக்கணும். ஏமாற்றுவர்கள் பெருத்து போயிருக்கிறார்கள். நெட்டு வந்துருச்சு. நெட்டில் என்னென்னமோ சொல்லி சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு அடிபணி தான் என்ன செய்கிறாங்க? மக்கள் ஏமாந்துடுறாங்க. அன்பார்ந்தவர்களே, அதில் இந்த நாட்களிலே நம்ம கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அதனால் பொறுமையோடு எச்சரிக்கையான வாழ்க்கை வாழ்வோம். தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. வஞ்சக பேச்சுக்கு அடிமையாகக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்று நம்ம அலசி ஆராய்ந்து பகுத்தறிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தாருன்னா பணத்தை வாங்கி கொடுக்க மாட்டார், ஃப்ரீயாக கொடுப்பார். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் பணத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாத்திடக்கூடாது. அதனால் கவனமாக இருங்கள். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன். ஆண்டவரே, எச்சரிக்கையான வாழ்க்கை வாழும்படி, குறிப்பாக உங்களை மறவாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை மறக்காதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். உடைய நேசக்காரம், உடைய கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருக்கணும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.